கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்னு வச்சுக்குவோம். இந்த நம்பரை பாருங்க. இது ஏதோ லாட்டரியில விழுந்த பணம் இல்லைங்க. பல வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து உங்க வேர்வை, உங்க கனவு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க நீங்க போட்ட முதலீடு, உங்க லைஃப் சேவிங் மொத்தம் இதுல தாங்க இருக்குது. இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்க தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர். ஆனா உங்களுக்கு வேற ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கிறதுனால உங்களால 24 மணி நேரமும் கடையிலேயே உட்கார்ந்துருக்க முடியாது. அதனால தினசரி வேலைகளை பாக்குறதுக்கு ஒரு மேனேஜரை நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க. வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் டாக்டர் ஷமி. இன்னைக்கு வீடியோல பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள அடி போகலாம். ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப நல்லா போகுதுங்க. ஆனா திடீர்னு லாபம் மர்மமான குறைய ஆரம்பிக்குது. கஸ்டமர்ஸ் குறை சொல்றாங்க, கரண்ட் பில் கிரி அடிக்குது. ஆனா மேனேஜர் கிட்ட கேட்டா, சார் எல்லாமே சூப்பரா தான் சார் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றாரு. இப்ப உங்க முன்னாடி இருக்கிற கேள்வியே இதுதாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மேனேஜர் உண்மையிலேயே நேர்மையா தான் வேலை செய்யறாரா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கடையில இல்ல, அதனால அந்த மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தானே? இப்ப இந்த தலைவலி உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பல வருஷமா பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இப்ப 1973ல ஸ்டீபன் ரோஸ், மேரி மிட்னிக், அப்புறம் 1976ல ஜென்சன் அண்ட் மேக்லிங் இவங்க சேர்ந்து இதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் ஏஜென்சி தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரியில முக்கியமா 2 கேரக்டர் வர்றாங்க. முதல் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் யாருன்னு கேட்டா நீங்க தாங்க இந்த கடையோட ஓனர். சொந்த பணத்தை முதலீடு செஞ்சு எல்லா ரிஸ்கையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிற உரிமையாளர் நீங்க தாங்க பிரின்சிபல். இரண்டாவது நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏஜென்ட். ஏஜென்ட் யாருன்னா உங்க பொறுப்பை ஏத்துக்கிட்டு கடையில தினமும் முடிவெடுக்கிற அந்த நபர். நம்ம கதையில இப்ப சப்ளைஸ் கிட்ட பேசுறது, வாடிக்கையாளர்களை கவனிக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் பாக்குற உங்க மேனேஜர் தாங்க இந்த ஏஜென்ட். இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை ஒப்படைக்கும் போது உருவாக்குற சிக்கலை பத்தி பேசுறது தாங்க இந்த ஏஜென்சி தியரி அப்படிங்கிறது. பொதுவா நம்ம ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறோம்னா அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து நம்ம கடையை நாம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு ஏன் நீங்க உடையுது? அப்போ மனுஷங்க எல்லாருமே ஏமாத்துறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனா அப்படி இல்லைங்க. எக்கனாமிக்ஸ பொறுத்தவரையில மனுஷங்க அடிப்படையா மோசமானவங்க கிடையாது. மனுஷங்க தங்களுடைய சொந்த நலனை முன்னிறுத்தி செயல்படுற ஒரு ரேஷனல் பர்சன் அப்படின்னு தான் எக்கனாமிக்ஸ் மனுஷங்களை பத்தி சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் கோல் டைவர்ஜென்ஸ். இப்போ ஓனரான உங்களுக்கு என்ன வேணும்? அதிக லாபம் வேணும், கஸ்டமர்ஸ் ஹாப்பியா இருக்கணும், பிசினஸ் லாங் டேர்மா வளரணும். ஆனா உங்க மேனேஜருக்கு அப்பாடா இன்னைக்கு வேலை முடிஞ்சது, எப்ப சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், குறைவான வேலை பளு என்னைக்கு இருக்குது, மன அழுத்தம் இல்லாம இருக்கணும், பாதுகாப்பா ஒரு வேலை இருக்கணும், இதுதான் அவரோட குறிக்கோளா இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2 பேரோட நோக்கமும் சட்டப்படி தப்பு இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிரா இருக்குது. இப்ப மேனேஜருக்கு 1ஆம் தேதி ஆனா மாசம் மாசம் சம்பளம் வந்துரும். அப்புறம் ஏன் அவர் உங்களோட லாபத்தை பத்தி கவலைப்படணும்? இப்ப இந்த இடத்துலதான் உங்க லாப நோக்கத்துக்கும் அவரோட சம்பள நோக்கத்துக்கும் நடுவுல ஒரு விரிசல் இருக்குது. இததான் கோல் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கோல் டைவர்ஜென்ஸ் சரி பண்றதுக்கு 24 ஹவர்ஸும் நான் சிசிடிவி கேமரால மொபைல்லே உட்கார்ந்து அந்த மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. காதுல நல்லாவே விழுது. ஆனா உண்மையிலேயே எல்லாத்தையும் எல்லா நேரமும் கண்காணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு செலவும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க வேற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதுக்கு பேரு தான் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி. சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்டை பத்தி யாருக்கு அதிகமா தெரியும்? நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் வருவீங்க. ஆனா அந்த மேனேஜர் அங்கேயே இருப்பாரு. எந்த ஸ்டாஃப் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்க, எந்த ஸ்டாஃப் தூங்குறாங்க, எந்த பொருள் காணாம போச்சுது, எந்த சப்ளையர்ஸ் பில்ல மாத்தி எழுதுனாங்க, அப்புறம் கன்சியூமர்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த மேனேஜருக்கு தான் தெரியும். ஆனா பாவம் ஓனர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு அதிகமா விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறதான் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், நம்ம வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ, பேக்ரவுண்ட் செக் இந்த மாதிரி பண்ணி ஒரு நல்ல ஆளை புடிச்சிட்டோம்னா இப்படி ஒரு சிக்கலே வராதே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இது லாஜிக்கா கரெக்ட் தான். ஆனா பிராக்டிக்கலா இந்த இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி அப்படின்றது 2 வெவ்வேறு காலகட்டத்துல 2 வெவ்வேறு பெரிய ஆபத்தை உருவாக்குது. இப்ப நீங்க யோசிச்சது என்னன்னா அது முதல் கட்டம், அதாவது பிஃபோர் கான்ட்ராக்ட். இததான் பாதகமான தேர்வு இல்லது அட்வர்ஸ் செலக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அட்வர்ஸ் செலக்ஷன் அப்படின்னா
ஒரு தப்பான ஆளை தேர்வு செய்யறது. இப்ப இந்த இன்டர்வியூக்கு 10 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாருமே நாங்க ரொம்ப உண்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு உண்மையானவங்க, யாருடைய ரெஸ்யூம் போலி அப்படிங்கிற தகவல் உங்ககிட்ட இல்ல. இப்ப போலியான நபர் இன்டர்வியூல நல்லா பேசி ஏமாத்துவார். ஆனா நல்ல திறமையானவர் இன்டர்வியூல சரியா பேசலைன்னா அவரை நீங்க கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவீங்க. இந்த தகவல் குறைபாட்டுல நீங்க ஒரு தவறான ஒருத்தரை தேர்வு செய்யறதுதான் அட்வர்ஸ் செலக்ஷன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து ஒரு நல்ல மேனேஜரை வேலைக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு நீங்க நினைப்பீங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்பவும் பிரச்சனை தீராதுங்க. இங்கதான் 2வது கட்டம், அதாவது ஆஃப்டர் கான்ட்ராக்ட். வேலைக்கு சேர்ந்த அந்த மேனேஜர் ஒரு 6 மாசம் ரொம்ப கரெக்டா நல்ல நேர்மையா வேலை பார்த்துருவாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு அவர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாரு. அது என்னன்னா, நம்ம ஓனர் ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் கடைக்கு வர்றாரு, மத்த நாட்கள்ல இங்க என்ன நடந்தாலும் அவருக்கு தெரிய போறது இல்ல அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு உடனே மத்த நாட்கள்ல ரொம்ப லேட்டா வருவாரு. அப்புறம் கம்பெனி பணத்தை தன்னுடைய இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாரு. இதுக்கு பேர் தான் தார்மீக ஆபத்து இல்லது மாரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கண்காணிக்கப்படலன்னு தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய நடத்தைய அந்த நபருக்கு சாதகமா மாத்துறது. மாரல் ஹசார்ட்ல மனுஷங்க அடிப்படையில கெட்டவங்க கிடையாது. ஆனா அவங்க தங்களை சுத்தி இருக்கிற சிஸ்டத்துக்கு ஏத்தாப்புல தங்களை மாத்திக்குவாங்க. இந்த மாரல் ஹசார்டை தடுக்க உரிமையாளரான நீங்க சில செலவுகள் பண்ணிதான் ஆகணும். அதாவது சிசிடிவி பிக்ஸ் பண்ணுவீங்க, ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க, இன்வென்டரி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதுக்கு ஆகிற செலவு தான் கண்காணிப்பு செலவு, அதாவது மானிட்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மேனேஜரும் சும்மா இருக்க மாட்டார்ல, தான் நேர்மையானவர் அப்படின்றத நிரூபிக்க ஏதாவது ஒரு பண்ணுவார்ல. என்ன வேணாலும் ஆடிட் பண்ணிக்கோங்க, இந்தாங்க டெய்லி ரிப்போர்ட், பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ரெடி பண்ணிருப்பாரு. இதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கும் செலவுகளுக்கும் பேர் தான் பாண்டிங் காஸ்ட். என்னதான் செலவு செஞ்சாலும் ஒரு ஓனருக்கு இருக்கிற அக்கறை ஒரு மேனேஜருக்கு வராது இல்லையா? அதனால இதுல இருக்க மீதம் உள்ள இழப்பதான் ரெசிடியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டரிங் காஸ்ட் பிளஸ் பாண்டிங் காஸ்ட் பிளஸ் ரெசிடியூல் காஸ்ட், இது 3 சேர்ந்ததுதான் ஏஜென்சி காஸ்ட். அதாவது ஒருத்தரை முழுமையா நம்ப முடியாததுனால அந்த பிசினஸ ஓட வைக்கிறதுக்கு கட்ட வேண்டிய வரி, அதாவது டிஸ்ட்ரஸ்ட் டாக்ஸ், இததான் ஏஜென்சி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கலை முழுமையா சரி பண்ணவே முடியாது. ஆனா உலகத்துல இருக்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்குது? இதுக்குதான் எக்கனாமிஸ்ட் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் இன்சென்டிவ் கான்ட்ராக்ட் அல்லது ஊக்கத்தொகை ஒப்பந்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா லாபம் அதிகரிக்கும் போது போனஸ் இவ்வளவு நான் தருவேன் அப்படின்னு சொல்றது. அப்படி பண்ணும்போது ஓனரோட கோலும் மேனேஜரோட கோலும் ஒன்னாகுது. ஆனா இதுலயும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இந்த ஊக்கத்தொகையை சரியா டிசைன் பண்ணலன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும். ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ எடுத்துக்கோங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இங்க இருக்க உரிமையாளர்கள். அவங்க சிஓ கிட்ட இந்த வருஷம் லாபம் அதிகம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய போனஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிஓ இப்ப இந்த லாபத்தை அதிகப்படுத்த கம்பெனியோட நீண்ட கால வளர்ச்சிக்கு தேவைப்படுற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாரு. அப்புறம் வேலையில இருந்து சில ஆட்களை எடுத்துருவாரு. இப்ப இந்த வருஷம் செலவு குறைஞ்சு லாபம் அதிகமா தெரியும், அதனால லாபத்தை காட்டி போனஸ வாங்கிட்டு கிளம்பிடுவாரு. ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த கம்பெனில புதிய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வராம கம்பெனியே திவால் ஆயிரும். இப்போ ரியல் லைஃப்ல பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். டாக்டர் பேஷண்ட், இங்க பேஷண்ட் தான் ஓனர், அதாவது பிரின்சிபல். தன் உடம்பு மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இங்க டாக்டருக்கு பேஷண்ட்டை விட அதிக தகவல் தெரியும், அதனால டாக்டரை நம்பிதான் ஆகணும். ஒருவேளை மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்களுக்கு அதிகமா ஸ்கேன் எழுதுனா கமிஷன் அப்படின்னு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்திருந்தா தேவையில்லாத ஸ்கேன் எடுக்க சொல்லி கமிஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் முதலீட்டாளர்கள் நிதி ஆலோசகர்கள் விஷயமும். முதலீட்டாளர்களுக்கு அதிக லாபம் தர திட்டத்தை விட அந்த ஆலோசகருக்கு எதுல அதிகமா கமிஷன் வருதோ அதை ரெக்கமெண்ட் பண்ணிடுவாரு. இப்ப இத அரசாங்கத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். மக்கள் எல்லாருமே உரிமையாளர்கள், அதாவது பிரின்சிபல். அரசாங்கமும் அதிகாரிகளும் நம்ம ஏஜென்ட். இதுல நான் எந்த கட்சியோ நாட்டையோ பத்தி பேசலைங்க. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். மக்கள் பொது நலனுக்காக அதிகாரத்தை கொடுத்தா அரசியல்வாதிகள் சில நேரம் தங்கள் சொந்த நலனையோ இல்ல அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதையோ முன்னிறுத்தி செயல்படலாம். அதிகாரிகளும் அந்த இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரியை யூஸ் பண்ணி திட்டங்களை ரொம்ப மந்தமா செயல்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.